2026 நெருங்கிட்ட நேரத்துல அஜித் அவர்கள் அந்த டைலாக் சொன்னதும் நேத்துல இருந்து தமிழக உச்சி கழகத்துல இருந்து எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஓகே சொல்லிட்டாரு, எங்க தளபதியோட டைலாக் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு அரசியல் சார்ந்தே அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது அஜித் விரும்புவார் சார்? இல்ல, அரசியல்னா மற்றவங்களுடைய பார்வைக்கு எப்படினாலும் எடுத்துக்கலாம். அந்த டைலாக் சொன்னோம்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கலாம் அதை. பட் அந்த சீனுக்கு அந்த டைலாக் வந்து என்ன சொன்ன இல்லை, மாற்றுதல் வைக்கிறனா வச்சிருக்கலாம். பட் இது வந்து ஆப்டா தான் இருக்கு. ஆனால் அது விஜய் பேசுதுன்ற ஒரு காரணத்தினால நம்ம மைண்டில் டக்குன்னு விஜய் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. பட் மேபி அதில் வந்து அரசியல் வந்து சாயம் அஜித்துக்கு எப்பவுமே பிடிக்காது. அது எந்த அரசியல் கட்சியும் அவனுக்கு கிடையாது, யாருமே அவர் சப்போர்ட் பண்ணதும் கிடையாது. அவருடைய கடமையை மட்டும் ஓட்டில் போட்டு வந்துடுவாரே தவிர, பட் இது அரசியல் கலந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சீனுக்கு தேவைப்பட்டுச்சு, அது விஜய் டைலாக் இருந்தது. விஜய் உன் நண்பர்கள் அப்படிங்கிறத மறைமுகமாக கூட ஒரு சொல்ல வரான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஒரு டைலாக்ல விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. விஜய் ரசிகர்கள் இதை பயங்கரமான அடுத்த கட்டத்தை கொண்டு போயிருவாங்க. உண்மை தானே அது. ஏன்னா நம்ம தலைவர் பேசின டைலாக் அஜித் பேசுறான்னா, அஜித் வேற மாதிரி ஆப்போசிட் எதிரி நினைச்சிட்டு இருந்தவங்க வந்து நம்ம அண்ணன் பேசின டைலாக் வந்து தலை பேசுறாருன்னா எப்பறம் தளபதி அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணாங்க. எப்பவுமே வந்து ஒரு ரசிகர்கள் வந்து அவங்களோட டைலாக் இன்னொரு ஹீரோ பேசும்போது அது நல்லா ரிசீவிங் நல்லா பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து அஜித்தும் இவருடைய ரசிகர்கள் வந்து அவர் படத்தை பார்க்குற மாதிரி வருதுல்ல. எலெக்ஷனுக்கு வரும்போது 26 விஜய் சப்போர்ட்டா அஜித் இறங்குவாரா, அவங்களோட ஃபேன்ஸ் ஓட்டுக்காக வந்து விஜய் யாருமே நீங்கள் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில கமெண்ட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அது எப்படிலாம் எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்தனா சந்தோஷம் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்று குறிப்பா அந்த பின்னாடி அந்த ஒரு நாட்டின் கொடியவே தமிழக வெற்றி கழகத்தின் கொடின்லாம் டீகோட் பண்ணி சிலர் பேச இல்ல சார், அந்த அளவுக்கு அவர் ஸ்பேஸ் கொடுப்பாரு அஜித்? அப்படிலாம் கிடையாது. என் நண்பனோட டைலாக நான் பேசுறேன் நண்பா, ஐ ஆம் வெயிட்டிங், அது மட்டும் தான் எடுத்துக்கணும் மொழிய. எந்த ஒரு அரசியல் சாயமும் பூசாதீங்கன்றது மறுபடியும் அங்கிருந்து ஏதாவது ஒரு அறிக்கை இனி வர நாட்கள் வந்துருமோ? கண்டிப்பா அவருக்கு தான் சொன்னீங்க, அரசியல் அவர் சம்பந்தமான சாயம் பூச விரும்ப மாட்டார். நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்றது கூட நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். 2026 வருதுல்ல, நீ வா நண்பா, நான் வெயிட் பண்ணுறேன் உனக்காக அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு டைலாக் வந்து அப்படியே 4 பக்கமும் நம்ம எப்படிலாம் ட்ராவல் பண்ணலாம் டைலாக் வச்சுக்கிட்டு. பட் பாசிட்டிவாகவே நம்ம எடுத்துக்கலாமே. பட் அரசியல் வந்து கண்டிப்பாக அஜித்துக்கார் உடன்பாடு கிடையாது. நண்பர் வந்தால் சந்தோஷப்படலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பார்வையில் கூட டைலாக் வச்சுருக்கலாம்.